எல்லாரும் மீண்டும் ஒரு முறை இந்த மாலை பொழுதிலே தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளும்படியாக சந்திக்கும்படியாக அந்த தருணத்திற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். என் ஆரம்ப ஜெபமாக ஜெபிக்கும்படி சிஸ்டர் ஜெஸ்மியிடம் நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த மாலை நேரத்திலே ராஜா நாங்கள் ஒரு குடும்பமாய் கூடி உடைய வார்த்தையை தியானிக்க நீர் கொடுத்த நல்ல சலாக்கியத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன் தகப்பனே. அப்பா, இந்த இடத்திலே வந்திருக்கிற ஒவ்வொருடைய சிந்தனைகளையும் என் தேவன் ஆளுகை செய்வீராக தகப்பனே. ஆண்டவரே, கேட்கப்படுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே 10, 20, 100 எங்களுடைய இருதயத்திலே பலன் கொடுக்கத்தக்கதாக என் தேவன் எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் ராஜா. ஆண்டவரே, வார்த்தைகள் விதைக்கப்படுகிற போது அது நல்ல நிலத்திலே விதைத்து அது நல்லபடியாய் பலன் கொடுக்கத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் என் தேவன் ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, இந்த கற்பிக்கிற பாடங்கள் ஒவ்வொன்றும் எங்கள் இருதயத்திலே பதியட்டும் தகப்பனே. அதை மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் நாங்கள் பயன்படுத்தத்தக்கதாக என் தேவன் எங்களுக்கு கிருபை செய்வீராக தகப்பனே. இன்னுமா இந்த வார்த்தையில் இருக்கிற ரகசியங்களை ஆண்டவரே கற்பிக்கிற மகளை உங்களுடைய ரத்தத்தினாலே மூடிக்கொள்ளுங்க, உங்களுடைய சிலுவை நிழலை மறைத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, இந்த வார்த்தையில் இருக்கிற ஒவ்வொரு ரகசியங்களையும் வெளிப்படுத்துகிற ஆவியானவர் இந்த மகளோடு இருந்து வெளிப்படுத்தும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. வேண்டுமா இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். இன்னும் அநேகர் இந்த இடத்திலே வந்து அப்பா இந்த வார்த்தையை குறித்ததான சத்தியத்தை விளங்கிக் கொள்ளத்தக்கதாக அநேகர் இந்த இடத்துல அழைத்து வரும்படியாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த மாலை வேளையும் உடைய கரத்திலே ஒப்புக் கொடுத்து இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அப்படியே தேவனுடைய ஒரு பாடலை பாடி துதித்து தேவனுடைய வார்த்தை கூடாக நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். இந்த மாலை பொழுதிலும் தேவன் நம்மோடு உலாவுகிறவராய் இருக்கிறார். அவர் நேற்றும் என்றும் மாறாதவராய் இந்த மாலை பொழுதிலே நம் மத்தியிலே அசைவாடுகிற தேவனாய் இருக்கிறார். எனவே இந்த மாலை பொழுதிலே எல்லாருமாய் சேர்ந்து ஒரு மனமாய் அந்த தேவாதி தேவனுக்கு, நம்மை தாழ்வில் நினைத்த தேவனுக்கு, நம்மை தயவாய் நினைவு கூர்ந்த தேவனை பார்த்து இந்த மாலை வேளையிலே நாங்கள் எல்லாரும் ஒரு மனமாய் சேர்ந்து துதிபலியை அவர் ஏறெடுப்போமா. நன்றி நன்றி நன்றி. துதிபலியை செலுத்த வந்தோம் இயேசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் இயேசையா. எல்லாருமா சேர்ந்து சொல்லுவோமா? துதிபலியை செலுத்த வந்தோம் இயேசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் இயேசையா. துதிபலியை செலுத்த வந்தோம் இயேசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் இயேசையா. நீர் உயர்ந்தவர், நீர் வல்லவர், நீர் உயர்ந்தவர், நீர் வல்லவர். இந்த உலகையாளும் தெய்வம் நீரே, இந்த உலகையாளும் தெய்வம் நீரே. ஆராதனை 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 உமக்கு ஆராதனை 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 உமக்கு ஆராதனை 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 உமக்கே ஆராதனை உமக்கே ஐயா, உமக்கு ஆராதனை உமக்கே ஐயா. துதிபலியை செலுத்த வந்தோம் இயேசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் இயேசையா. துதிபலியை செலுத்த வந்தோம் இயேசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் இயேசையா. சொல்லுமா? என்னிலே ஒன்றுமில்லை ஆனாலும் நேசித்தீரே, என்னிலே ஒன்றுமில்லை ஆனாலும் நேசித்தீரே. என்னிலே நன்மை இல்லை ஆனாலும் உயர்த்தினீரே, என்னிலே நன்மை இல்லை ஆனாலும் உயர்த்தினீரே. தகப்பனை போல என்னை சுமந்தீரையா, ஒரு தாயை போல என்னை தேற்றினீரே. தகப்பனை போல என்னை சுமந்தீரையா, ஒரு தாயை போல
என்னை தேற்றினீரே. சுமந்தீரையா தேற்றினீரே, சுமந்தீரையா தேற்றினீரே. ஆராதனை உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. இருக்கிற இடங்களை கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 ஓ ஆராதனை 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 உமக்கு ஆராதனை 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 உமக்கு ஆராதனை 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 உமக்கு ஆராதனை செய்கிறோம் ஐயா, உமக்கு ஆராதனை செய்கிறோம் ஐயா. உமது இரக்கத்துக்கு முடிவே இல்லை அப்பா, உமது இரக்கத்துக்கு முடிவே இல்லை அப்பா. உமது அன்பிற்கு அளவே இல்லை அப்பா, உமது அன்பிற்கு அளவே இல்லை அப்பா. உமது காருண்யம் என்னை பெரியவனாய் உயரத்திலே நிறுத்தியதே. சொல்லுமா, உமது காருண்யம் என்னை பெரியவனாய் உயரத்திலே நிறுத்தியதே. உயருண்யம் என்னை பெரியவனாய், உமது காருண்யம் என்னை பெரியவனாய் உயரத்திலே நிறுத்தியதே. உயரத்திலே நிறுத்தியதே. கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 ஓ ஆராதனை 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 உமக்கு ஆராதனை 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 உமக்கு ஆராதனை 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 உமக்கு ஆராதனை செய்கிறோம் ஐயா, உமக்கு ஆராதனை செய்கிறோம் ஐயா. இந்த மாலை வேளையில உமக்கு ஆராதனை செய்கிறோம் ஐயா. எங்களை அழைத்தவரை உமக்கு ஆராதனை செய்கிறோம் ஐயா, உமக்கு ஆராதனை செய்கிறோம் ஐயா, உமக்கு ஆராதனை செய்கிறோம் ஐயா. நன்றி அப்பா. இந்த மாலை பொழுதிலும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக இந்த இடத்திலே நீர் கூட்டி சேர்த்த உம்முடைய தயவுக்காய் நன்றி ஆண்டவரே. எங்களுடைய துதியிலே நீர் அசைவாடினபடினால் உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, மிகுதியான வேத பாடகத்தையும் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். நீர் ஆண்டவரே எங்களுக்கு கற்றுக்கொள்ள வேண்டியதை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்திலே கொடுக்கிறோம், ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். அப்படியே நான் சிஸ்டர் ரெபேக்காவிடத்திலே நான் கொடுக்கிறேன். மகனீர் கச்சலுக்கு செலுத்தி பாடத்துக்குள்ள கடந்து சொல்ல போறோம். கடந்த வாரம் வராதவங்களுக்கும் இந்த வாரம் புதிதாக சேர்ந்தவர்களுக்குமாக இதுவரைக்கும் கற்றுக்கொண்ட விஷயங்களை கொஞ்சம் மேலோட்டமாகவும் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வேர்ல்டு அப்டேட், அதாவது உலக கேள்விப்படுவீங்க என்று கர்த்தர் அடையாளமாக சொல்றார். அதாவது அவருடைய கர்த்தருடைய நாளுக்கு முன்பாக அது ஒரு அடையாளம். யுத்தங்களும் செய்திகளையும் கேள்விப்படுவீங்க. இப்ப நீங்க கடந்த வாரம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கும். அதுதான் லெபனான் இஸ்ரேலுக்குள்ள நடந்த பேஜர் அட்டாக். அதாவது பேஜர் எல்லாம் வெடித்து சிதறி இருக்கிறத நீங்க கண்டிருப்பீங்க. எல்லாருமே கிட்டத்தட்ட 12 பேர் இறந்திருக்கிறாங்க, 3000 பேர் அதுல காயப்பட்டிருக்கிறாங்க.
சோ அந்த அட்டாக் எப்படி நடந்துச்சு, எதற்காக நடந்துச்சுன்றத நாங்க காணணும். ஏன்னா தேவன் வந்து எங்களுக்கு வெளிப்படுத்தல் விசேஷத்துல கொடுத்த அத்தனை தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறி கொண்டு வர்றது இதுக்கு ஒரு அடையாளம். இது ஒரு அடையாளம் மட்டுமில்ல, இனிமேல் நடக்க போற, அதாவது 3வது உலக போர்லயும் நடக்க போற ஒரு பயோவாராக இருக்க போகுது. அதற்கு ஒரு முன்னெச்சரிக்கையானதாகத்தான் இருக்கு. அது எப்படி என்று சொன்னா, அதுக்கு இந்த பேஜர் இதை வந்து பேட்டரியை ஹீட் பண்ணி என்ன செய்வாங்கன்னு சொன்னா தெர்மல் ரன்வே தான் அதை சொல்லுவாங்க. அப்ப எல்லாருமே முதல்ல இது வெடிச்சதும் எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா, தெர்மல் ரன்வே மூலம், அதாவது ஒரு மெசேஜை கொடுத்தோன்னா அந்த பேஜர்ல இருக்கிற பேட்டரி என்ன ஆகும், ஹீட் ஆகி வெடிச்சிருக்கண்டு. ஆனா அது நடக்கல. அப்படித்தான் எல்லாருமே ஆரம்பத்துல இது நடந்தோன்னு நடந்தாங்க. ஆனா அது இல்ல. அடுத்த நாள் 2-3 டேஸ்ல என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, எல்லா பேஜரையும் பார்த்த போது அதுக்குள்ள 20 கிராம் லைக் மருந்து வச்சு, வெடி மருந்து வச்சிருக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த பேஜர் அவ்வளவும் தாய்வான்ல இருந்து தான் கொள்வனவு செய்யப்பட்டிருக்கு. அந்த லெபனான்ல இருக்கிற ஹிஸ்முல்லா அவங்க தான் அதை கொள்வனவு செய்திருக்கிறாங்க. ஆனா அந்த கொள்வனவு செய்ய முன்னாடி அவ்வளவும் லைக் இஸ்ரேலின் லைக் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது, வேர்ல்ட்லயே த பெஸ்ட் புலனாய்வுத்துறை என்று சொல்லுவாங்க, மொசாட் என்று சொல்லுவாங்க அவங்களோட புலனாய்வுத்துறைய. அப்ப அந்த புலனாய்வுத்துறையோட கைக்கு மாற்றப்பட்டிருக்கு. சோ அவங்க அதுக்கு அந்த ஒவ்வொரு பேஜருக்குள்ளேயும் 20 கிராம் மருந்தை வச்சிருக்காங்க, அதை வெடிக்க பண்ணிருக்காங்க. ஏன்னா லைக் இது ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி ஹிஸ்முல்லா சொல்லிச்சுது என்னன்னு சொன்னா, இவங்க தங்களை போன் யூஸ் பண்றதை தாங்க தடை செய்ய போறோம். காரணம் என்னன்னா, அவங்க இஸ்ரேல் வந்து தங்களை ட்ராக் பண்றாங்கன்னு சொல்லி இப்ப பேஜரை கூட பயன்படுத்த முடியாத படிக்கு அவங்க செய்திருக்கிறாங்க. சோ இஸ்ரேல் வந்து எதற்காக தேவன் இது எல்லாவற்றையும் அனுமதிக்கிறாண்டா, உங்களுக்கு தெரியும், ஒரு ஆலயம் கட்டுறதாக இருந்தாலும் சரி, அது இடிக்கப்படுவதும் வந்து என்ன நடந்தாலும், இந்த பூமியில நடக்கிற எந்த ஒரு காரியத்துக்கும் தேவன் அனுமதி கொடுக்காம நடக்காது. அப்ப தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறபடியாக இப்படி நடக்குது. அப்ப யுத்தங்கள் இப்ப அடிச்சு என்ன நடக்க போகுதுன்ற அளவுக்கு எல்லாரும் இஸ்ரேலை பார்த்து பயப்படுற மாதிரி வந்துட்டு, எந்த மாதிரியான பயோவார் வரப்போறன்றத பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுக்காக ஒரு வசனம் நான் என்ன சொல்றேன்னா, வெளிப்படுத்தல் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்க்க போறோம். பூமியில் புல்லையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றியில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷர் மாத்திரம் சேதப்படுவார்கள், அவைகளுக்கு மட்டும் உத்தரவு கொடுக்கப்பட்டது. இப்படி ஒரு மரணத்தை நாம 2019ல பார்த்திருப்போம், COVID-19. அதாவது பூமியின் புல்லையும் பூண்டையும் மரத்தையும் சேதப்படுத்தாதபடி மனுஷனை ஒருவர் கொல்லத்தக்கதாக அதுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அதே மாதிரிதான் இங்க வந்து என்னதுக்கு மனுஷரை மட்டும் கொல்லத்தக்கப்ப இனி 3வது உலக யுத்தத்துல நடக்க போற வாருக்கு பேர் வந்து பயோவார். அங்க வந்து பில்டிங்கோ இல்லாட்டி கட்டிடங்கள் எதுக்குமே சேதம் இல்லாம என்ன நடக்க போகுது, ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக பயோவார். அதை சுவாசிக்கிறவன் வந்து இறந்து போகக்கூடியதா. அந்த சுவாசத்தினால என்ன செய்வாங்களாம், எசேக்கியேல்ல சொல்லப்படுது, அவன் நிற்கும் போதே அவனுடைய தசைகள் அழுகி விழும். அந்த பயோவார்ல வந்து அந்த அந்த சுவாசத்தை, அதாவது அந்த கெமிக்கலை சுவாசிக்கிறவங்களோட பொடி வந்து அழுகி விழும் என்று எசேக்கியேல்ல சொல்லப்படுது. அப்ப தேவன் வந்து எங்களுக்கு ஏன் இதை அடையாளமா கொடுக்கிறாண்டா, நம்மளை தயார்படுத்தி கொள்ள வேண்டிய நிலையில இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம ரஷ்யா அண்ட் உக்ரைன், ரஷ்யாவின் இராணுவத்தின் மேல ஒரு அணுகுண்டை வீசி இருக்கிறாங்க. அப்ப ரஷ்யா வந்து இதுவரைக்கும் ஒரு பெரிய அளவுல யுத்தத்தை இஸ்ரேலுக்கு எதிராக செயற்படுது. அதாவது மறைமுகமா தன்னுடைய சப்போர்ட் ஹிஸ்முல்லா, ஈரான், ஈராக், லெபனான் எல்லாத்துக்குமே கொடுத்து கொண்டிருக்கு. ஆனா நேரடியாக எந்த யுத்தத்தையும் இஸ்ரேலுக்கு எதிராக செயற்படுத்த இல்லை. ஆனா புட்டின் அவர்கள் சொல்றாரு என்னன்னா, அவங்க அதாவது தன்னை யுத்தத்துக்கு 3வது உலக போரை தான் ஆரம்பிச்சு வைக்க போறாருன்னு சொல்ற. ஆனா இதத்தான் எசேக்கியேல் 39:2 சொல்லப்படுது, நான் உன்னை திருப்பி உன்னை 6 துறடுகளால் இழுத்து உன்னை வடபுறங்களில் இருந்து எழும்பவும் இஸ்ரவேல் மலைகளில் வர பண்ணுவேன். அப்ப இஸ்ரவேலுக்கு எதிராக ரஷ்யா வந்து வரப்போகுது, அதை எழும்ப பண்ணுவ 6 துறடுகளை கொண்டு. அதாவது 6 நாடுகள் வந்து என்ன செய்யுமா, ரஷ்யாவை வந்து
லைக் யுத்தத்துக்கு அழைக்குமா, அப்படி அழைக்க பண்ணுவன் என்று சொல்லி கர்த்தர் சொல்றார். அப்ப கர்த்தருடைய வசனம் வந்து இங்க நிறைவேறுது. அப்ப 3ஆம் உலக யுத்தத்துல ரஷ்யா ஈடுபடும் என்று சொன்னா அதுவே 3வது உலக போரா இருக்கும். அப்ப யுத்தங்கள் வந்து யுத்தங்களோட செய்தியும் எங்களுக்கு உணர்த்துற ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, காலம் இனி தாமதிக்காது. நாம நம்மளை தயார்படுத்திக் கொள்ள வேண்டிய நிலையில இருக்கிறோம். அடுத்து பஞ்சங்கள். பஞ்சங்கள் எல்லா தேசங்களிலுமே நடந்து கொண்டிருக்கிறது தெரியும். ஒவ்வொரு இலங்கை தேசம், இந்தியா, பாகிஸ்தான் என்று ஒவ்வொரு தேசங்கள்ல இருந்தாலும் கடந்த வாரம் வந்து நமீபியா என்ற தேசத்திலையும் சிம்பாவே இந்த 2 தேசத்திலையும் என்ன அதிகமான பஞ்சத்தின் காரணமாக என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அந்த அரசாங்கம் வந்து மிருகங்களை கொண்டு சாப்பிடுறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்குறாங்க. சிம்பாவில பாத்தீங்கன்னா கடந்த வாரம் 200 ஜானைகளை கொண்டு சாப்பிடும்படிக்கு அவங்களுக்கு அந்த அரசாங்கமே அதிகாரம் கொடுக்குது. சோ பஞ்சங்கள் வந்து இப்படியா இருக்கும்போது நாம் அந்த தேசங்களுக்காக சிம்பாவே, மொவியாக்கு எல்லா தேசங்களுக்காக பஞ்சத்துல இருக்கிற நாடுகளை உங்க ஜெபங்கள்ல வச்சுக்கொள்ளுங்க. ஏண்டா அவங்க பஞ்சத்துல எத்தனையோ உயிர்கள், மிருகங்கள். அதுக்கு ஒரு உதாரணமான ஒரு வசனத்தை, கர்த்தருடைய தீர்க்கதரிசன வசனத்தை உங்க இடத்துல நான் ஷேர் பண்றேன். செப்பனியா 1:3 மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் வாரிக்கொள்ளுவேன். நான் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் இடறுவதற்கு ஏதுவான துன்மார்க்கருடைய வாரிக் கொள்ளுவேன். தேசத்தில் உண்டான மனுஷரை சங்காரம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்னும் எப்ப இத கர்த்தர் செய்தாருன்னா, நோவாட காலத்துல நாம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். நோவாட காலத்துல மிருகங்கள் எல்லாம் ஒரு விடுசை எல்லாமே வாரி கொள்ளப்பட்டது. அதே மாதிரி என்ன செய்றார் கர்த்தர் சொல்றார், இன்னொரு விச வந்து நான் என்ன செய்வேன், மிருகங்களையும் பறவைகளையும் வாரி கொள்ளுவேன் என்று சொல்றார். அப்ப கர்த்தருடைய வசனங்கள், ஒவ்வொரு தீர்க்க தரிசனங்களும் எங்களுக்கு நிறைவாகிறத பார்க்கக்கூடியதா இருக்கு. அப்ப வேர்ல்ட்ல நடக்கிற எல்லா அப்டேட்டையும் நாங்க காணக்கூடியதாக இருக்கு. அது மட்டும் இல்ல, இன்னொரு செய்தி சொல்லுது, இந்தியால அதாவது வெப்சைட் லைக் உங்களோட வைஃபை லைக் வெப்சைட்டுகளை பயன்படுத்துறவங்க வந்து 64% அதிகரிச்சிருக்கு. அதாவது வாலிப பிள்ளைகள் 14 வயசுல இருந்து 21 வயசுல உள்ளவங்க வந்து லைக் அசுத்தமான காரியங்கள் சொல்றோம், அசுத்தமான காரியங்களுக்காக தங்கள் போனுகளை, அப்பா அம்மாவோட போனுகளை திருட்டுத்தனமாக பார்த்து கொள்றாங்க. அப்ப அசுத்தம் வந்து கண்களின் இச்சை வந்து எப்படி அவர்களுக்குள்ள போகுது, இந்த தொலைபேசி மூலமாக ஊடுருது. கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்கள் எல்லாம் அடுத்தடுத்து நடைபெற்று கொண்டிருக்கு. நம்ம இதெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்து நாங்க கடந்த இது வரைக்கும் கிட்டத்தட்ட 7 கிளாஸ் நடத்தப்பட்டிருக்குது. அந்த 7 கிளாஸ்லயும் நாங்க கற்றுக்கொண்டது மேலோட்டமாக ஒரு 5 மினிட்ஸுக்குள்ள கொண்டு போக விரும்புறேன். 7 சபைகளை பார்த்தோம். எபேசு சபையை பார்த்தோம். எபேசு சபை வந்து கர்த்தருக்கு விரும்பத்தக்க சபையா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அந்த சபை வந்து லைக் ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டா என்று குறையுண்டு. அப்ப நம்மளை நாம ஆராய்ச்சி பார்க்க வேண்டிய நிலையில இருக்கிறோம் என்பதை நாங்க கண்டு கொண்டோம். அதாவது 7 சபையும் 7 காலகட்டத்துல நடந்தாலும் அந்த 7 சபைகளோட தன்மைகளும் வந்து இன்று வரைக்கும் ஒவ்வொரு சேர்ச்சுக்குள்ளேயும் இருக்கு. அதனாலதான் ஒவ்வொருத்தரும் அந்த தன்மையில இருக்கிறோமான்றத நாமளே ஆராய்ஞ்சு பார்க்கணும். நாம ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டுட்டோமான்றத நாம ஆராய்ஞ்சு பார்க்கணும். அப்ப தேவன் சொல்றார், இடத்துல விழுந்தா என்பதை அறிந்து அதுல இருந்து மீண்டு வரும்படி, மீண்டு வருவருக்கு என்ன கிரீடத்தை கொடுக்கிறார்ன்றதையும் பார்த்தோம். அடுத்து சிமர்னா சபையை பார்த்தோம். அது அப்போஸ்தலர் காலமாக இருந்தது. அது மட்டும் இல்லாம அது வந்து லைக் ஒரு சாட்சியாக இரத்த சாட்சியாக மறிக்கப்பட்டவருடைய இதா இருந்துச்சு. அங்க அந்த சபையில ஒரு குறையுமே இல்லை. உபத்திர காலத்துல நீ உண்மையா இருந்திருக்கிறீன்னா அந்த சபையை குறித்து தேவன் சொல்றதா பார்த்தோம். அடுத்தது பெர்கமு சபையை பார்த்தோம். பெர்கமு சபை வந்து என்ன செய்துச்சு, அந்த பெர்கமு சபை வந்து உலகத்தோட கலந்த சபையாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அந்த உலகத்தோட கலந்த போது என்ன உண்டாச்சுது, பாலாக்கிட அதாவது சூழ்ச்சியான போதகம் அந்த சபைக்குள்ள வந்துச்சுது. அடுத்தது கள்ள போதகம், அதாவது நிக்கலாய் மதஸ்தவரோட கள்ள போதகம் அந்த சர்ச்சுக்குள்ள இருந்துச்சு. அப்ப நாமள ஆராய்ச்சி பார்க்கணும், நம்ம கள்ள போதத்துக்கு அடிமையாக இருக்கிறோமா, ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டோமா, இல்லாட்டி உபத்திரத்துல நம்ம உண்மையா இருக்கிறோமா, சிமர்னா சபையை போல என்று. அடுத்தது தியத்ரா சபையை பற்றி பார்த்தோம். தியத்ரா சபை வந்து அதுல சொல்ற ஒரு காரியம் என்றா கள்ள தீர்க்கதரிசிகள், இயேசபேல் என்னும் தீர்க்கதரிசியை பற்றி அங்க சொல்ற. அவ மனமாற்றம் அடையாற்றி அவளுடைய பிள்ளைகளிடத்தில்
அதுக்கான பலனை கேட்பேன் என்று சொல்றார். அப்ப அதனால நாங்க எவ்வளவு ஜாக்கிரதையா இந்த கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதனை, சூழ்ச்சியான போதனைகளுக்கு நம்ம இடம் கொடுக்காது. என்னத்தை நீங்க எடுத்தாலுமே வேதத்துல அந்த வசனம் இல்லை என்று சொன்ன வசனத்துல சொல்லப்படாத எந்த ஒரு காரியத்தையும் வருங்காலம் இதை விட மோசமாக இருக்க போகுது. சபைகள்ல கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப ஆவியானவரும் பேசுவார், அதே நேரம் அந்த ஆவியானவருக்கு எதிராக சாத்தானும் உருவாகுவார், எழும்பி பேசுவார். அப்ப நாம உடனே அதன ஆவியானவர் தான் பேசுறார் என்று சொல்லி எல்லாவற்றையும் நாங்க எடுத்துக்கொள்ள முடியாது. நீங்க வார்த்தைகளை வசனத்தை ஆராய்ஞ்சு பார்த்து ஒவ்வொன்றையும் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப அடுத்து நாங்க பார்த்தது சர்தை சபையை பற்றி பார்த்தோம். சாரி, சர்தை சபையில கற்று சொல்றது அந்த சர்தை சபையில தான் மார்ட்டின் லூத்தர் கலை கண்டுபிடிக்கப்பட்டது. அதாவது ரோம ராஜ்யத்துல கலை விதைக்கப்பட்டதுன்றத சொல்லி அந்த கலை விதைக்கப்பட்டதை மார்ட்டின் லூத்தர் தான் அந்த எழுப்புதல அந்த சபையில கொண்டு வந்தார். அப்ப அந்த சபையை குறித்து கற்று சொல்றது என்று சொன்னா, அதாவது அதாவது கர்த்தருக்கு முன்பாக என்னவாம் அந்த சபை நிறைவாக காணப்படையில. அப்ப நாம எப்போதும் ஒரு பரிபூர்ணமாக கர்த்தருக்கு காணப்படணும். எங்கட சபையில சபைன்றது நாம தான். அப்ப நாம என்னது பரிபூர்ணமா தேவனுக்கு பரிபூர்ணத்தை பற்றி கடந்த வாரம் பார்த்தோம். பரிபூர்ணம்ன்றது கர்த்தருடைய சிந்தை பரிபூர்ணப்படுதல், செயல்கள் பரிபூர்ணப்படுதல். அப்ப எல்லாவற்றிலையுமே நாங்க என்னது பரிபூர்ணப்பட வேணும். பிலதெல்பியா சபை சகோதரத்துவம் என்று பார்த்தோம். அந்த சகோதரத்துவத்துல பார்க்கும்போது அது குறைவில்லாத சபை. எப்படிப்பட்டதா இருந்துச்சு? அவங்க கர்த்தருக்கு உண்மையாக இருந்தாங்க. அதாவது அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஐஸ்வர்யனாகவும் உலகத்து வாழ்க்கையில தரித்திரனா இருக்கிறதையும் பார்த்து கர்த்தர் சொல்றேன்னா உனக்கு வெண்வஸ்திரத்தை தரித்துக் கொள்வன் என்று சொல்லி அந்த சபையை அவர் பாராட்டுறார். அதாவது அவர் அந்த கம்ஃபோர்ட் சோன்ல அந்த சபையை வச்சுக்கொள்றார். அடுத்து லவோதிக்கா சபை, அது நியாய தீர்ப்பின் மக்கள் என்று சொல்லப்படுது. அந்த சபை தான் இப்ப நாம கடைசி பட்டணம் என்று சொல்லுவாங்க. இந்த காலகட்டம், அதாவது 1845 இருந்து இப்ப மட்டும் இருக்கு. அப்ப நாம எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம்ன்றத கர்த்தர் 5 காரியங்களை சொல்றார். அதாவது நிர்பாக்கியவானாகவும், பரிதவிக்கப்பட்டவனாகவும், தரித்திரனாகவும், குருடனாகவும், நிர்வாணியாகவும் இருக்கிறோம். ஆனா நாம இதையெல்லாம் அறியாம என்ன செய்யறோமா, நான் ஐஸ்வர்யனா இருக்கிறேன், நான் திரவிய சம்பளனா இருக்கிறேன், எனக்கு ஒரு குறையுமே இல்லை என்று சொல்றோமா. ஆனா இப்படிப்பட்ட அப்ப நாமளே ஆராய்ஞ்சு பார்க்காம என்ன சொல்றோம், மீட்டுமையான எண்ணத்துல இருக்கிறோம் என்று கர்த்தர் சொல்றார். அப்ப இந்த சபைய சொல்றார், நீ என்னிடத்துல இருந்து வெண் வஸ்திரத்தை, உன் நிர்வாணத்தை மறைக்கத்தக்கதாக வெண் வஸ்திரத்தை பெற்றுக்கொள், உன் கண்களுக்கு கலிகம் போட சொல்லி. கலிகம்ன்றது ஆவிக்குரிய விதத்துல நாங்க ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். அதான் உதாரணத்துக்கு நீங்க ஆகாரம் பார்த்தீங்கன்னா, ஆகாரோட ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்ட போதுதான் அவக்குரிய நீரூற்றி ஏற்கனவே அங்கதான் இருந்துச்சு. ஆனா அந்த நீரூற்றி அவளால பார்க்க முடியல என்ற அவளோட ஆவிக்குரிய கண்கள் திறக்காதுன்னு. அப்ப நம்ம ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும், கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற திட்டங்களை அறிந்து கொள்வதற்கு. அப்ப அதனால ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதற்கு நம்ம கலிகம் போட வேண்டும். அப்ப இந்த 7 சபைகளை நம்ம எந்த நிலையில இருக்கிறோம்ன்றத, கர்த்தர் கொடுத்த அத்தனை தாளாந்தங்களையும் நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம், மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சிருக்கிறோமா, இல்லாட்டி வட்டியோட திருப்பி கொடுக்கறதுக்கு நம்ம தயாரா இருக்கிறோம். நாம தான் ஆராய்ச்சி பார்க்கணும். தேவன் நம்ம இடத்துல கேட்க போறார், கொடுத்த தாளாந்துகள் எல்லாம் எங்க என்று கேட்கும் போது, அந்த தாளாந்து மத்திய சுவிசேஷத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டபுளா கொடுக்க போறோமா, இல்லாட்டி இருமடங்கு 2 மடங்கா கொடுக்க போறோமா, ஒன்றுமே இல்லாம மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சு பத்திரமா திருப்பி தங்கத்தையே கத்தரிக்கை திருப்பி கொடுக்க போறோமான்றத நாம தான் நம்மள ஆராய்ச்சி பார்க்கணும். அடுத்து ஜீவ புஸ்தகத்தை பார்த்தோம். அந்த ஜீவ புஸ்தகத்துல யாருடைய பேரெல்லாம் எழுதப்பட்டிருக்கும்ன்றதை பற்றி பார்த்தோம். அதாவது கர்த்தருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான்கள் எல்லோருடைய பெயர்களும் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கும். ஆனா ஜீவ புஸ்தகத்துல யாருடைய பெயர் கிறுக்கப்படும் என்பதையும் பார்த்தோம். அதாவது யாருடைய பெயர் கிறுக்கப்படும் என்பதை மோசேக்கு சொல்றார். கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவருடைய பெயர்கள் கிறுக்கப்படும். அடுத்து வெளிப்படுத்தல சொல்றார், ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படாதவர்கள் எல்லாரும் என்ன செய்யப்பட்டாங்கன்னா அக்கினியும் கந்தகமும் எரியிற கடல்ல போடப்பட்டாங்கன்னு சொல்லி.
அப்ப அதனால நம்ம பெயர் வந்து ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கு. ஏனென்றா நம்ம இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அத்தனை பேற்ற பேரும் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கு. ஆனா நாம என்ன செய்ய வேண்டிய ஒரு காரியம், நம்முடைய பெயர் கிறுக்கப்படாத படிக்கு துணிகரமாக எந்த பாவத்தையும் நாம செய்யாது நம்மளை நாம ஒப்பு கொடுக்கணும். தேவனுக்கு நம்ம பாவம் செய்ய மாட்டோம் என்று தேவன் சொல்லல, நம்ம பாவம் செய்வோம். ஆனாலும் என்ன செய்யணும், உணர்வடைஞ்சு அடுத்த நிமிஷமே கர்த்தரிடத்துல ஒப்புரவாகி மன்னிப்பு கேட்டு இன்னொரு விஷயம் மன்னிப்பா தேவன் 70 தடவை தான் மன்னிக்க சொல்ற. ஆனா 70,000 தடவை நம்மள நாமளே ஆராய்ஞ்சு பார்த்தா நிச்சயமா தேவன் நம்மள 70,000 தடவைக்கு மேல மன்னிச்சிருப்பார். அப்படிப்பட்ட தேவன் தான் நம் தேவன். அப்ப அதனால நம்ம பேர் வந்து ஜீவ புஸ்தகத்துல கிறுக்கப்படாத படிக்க முடிவு பரியாந்த நாம அதுல நிலைத்து நிற்க வேண்டும். அடுத்து நாங்க பார்த்தோம் கனி உள்ள வாழ்க்கையை பற்றி பார்த்தோம். அதாவது நாங்க ஒலிவு மரத்துல, அதாவது இஸ்ரவேல் என்னும் ஒலிவு மரத்துல ஒட்ட வைக்கப்பட்ட காட்டு ஒலிவு மரமா இருக்கிறோம்ன்றத பார்த்தோம். அந்த காட்டு ஒலிவு மரம், அதாவது கிளைகள்ல ஒட்ட வைக்கப்படுறோம். ஆனா அதே ரோமர்ல சொல்றார், நீ காட்டு ஒலிவு மரத்தை, அதாவது ஒலிவு மரத்துல ஒட்ட வைக்கப்பட்டு இருப்பதனால நீ பெருமை பாராட்டாத. நீ அப்படி பெருமை பாராட்டுவதனால நீ அது வந்து கிளை நீ தாங்க இல்ல, உன்னை அந்த கிளை அந்த மரத்தோட வேர் தான் உன்னை தாங்குதுன்னு சொல்ற. அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் இல்லாம நாங்க பரிபூர்ணமாக மாட்டோம். அதே மாதிரி நாம் இல்லாமலும் அவர்கள் பரிபூர்ணமாக மாட்டார். கர்த்தர் மூத்த குமாரனையும் நேசிக்கிறார், இளைய குமாரனையும் நேசிக்கிறார். அவருக்கு 2 புத்திரர்களுமே வேண்டும். அப்ப அதனால நாம அவங்கள அதிகமா நேசிக்கிறாருன்றதுக்காக நாம இன்னைக்கு நம்மளை நேசிக்கல என்றும் எடுக்கக்கூடாது, நம்மளை அதிகமா நேசிக்கிறோம் என்று அவங்கள அற்பமாகவும் நினைக்க கூடாது. அவங்களோட சமாதானத்துக்காகவும் எருசலேமின் சமாதானத்துக்காக ஜெபிக்க வேணும்ன்றத தேவன் எங்களுக்கு உறுதிப்படுத்துறார். அதனால இஸ்ரவேல் தேசத்துக்காகவும் அந்த சமாதானத்துக்காகவும் நாங்க ஜெபிப்போம். ஆனா கனி கொடுக்க முடியாத காலத்திலையும் கனி கொடுத்தவங்களை பற்றி பார்த்தோம். அதாவது தானியேல் வந்து கனி கொடுக்க முடியாத நேரத்திலையும் கனி கொடுத்தார். எப்படி என்றால் எல்லாரும் ராஜாவை வணங்க வேணும் என்று சொல்ற நேரத்துல அவர் மட்டும் ராஜாவை வணங்காது தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு நின்றார். அதே மாதிரி ஷாத்ராக் மேஷக் ஆபக்குவை பற்றி பார்த்தோம். எல்லாருமே சிலையான சிலையை வணங்கணும் என்று சொல்லும் போது அவங்க வணங்காது தேவனுக்கு முன்பாக மண்டியிட்டாங்க. அப்ப அடுத்து ஏனோக்கை பற்றி பார்த்தோம். ஏனோக்கு அந்த அந்த ஏனோக்கு மட்டுமே என்ன செய்தார், அந்த 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 நாட்கள்ல ஏனோக்கு மட்டும்தான் தேவனோட சஞ்சரித்த மனுஷனாக காணப்பட்டார். அடுத்து நோவாவை பார்த்தோம். நோவா பூமியெல்லாம் அக்கிரமம் மிகுதியாக இருக்கும்போது நோவா மட்டுமே நீதிமானாக இருந்தார். அதே போல லோத்துவை பற்றி பார்த்தோம். லோத்து மட்டுமே நீதிமானாக இருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுது. அப்ப ஒவ்வொருத்தரும் எப்படி கனி கொடுக்க முடியாத நேரங்களிலும் கனி கொடுக்க முடியும் என்றதை நமக்கு இந்த பைபிள் உறுதிப்படுத்தி இருக்கு. அதற்காகத்தான் இத்தனை பரிசுத்தவான்களின் ஸ்டோரிய வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால நாம கனி கொடுக்க முடியாது, ஐயோ இத்தனை துன்பங்கள் நம்மள சூழ்ந்திருக்குது, நான் எப்படி தேவனுக்கு கனி கொடுக்க முடியும் என்று ஒரு நாளும் நம்ம கேள்வி கேட்க முடியாது. காரணம் என்னன்னா முடியாத இவற்றையெல்லாம் நாங்க நினைக்கூற வேண்டிய நிலையில இருக்கிறோம். அதனால நாங்க அதி சீக்கிரமே கனி கொடுக்கிறோம். இது வரைக்கும் கனி கொடுக்காம இருந்தா இனிமே கனி கொடுக்கிறவங்களாக நம்மளை மாற்றிக்கொள்ளணும். அடுத்து வந்து விசுவாசத்தை பற்றி பார்க்க போறோம். அதாவது விசுவாசம் என்றது, அதாவது நாம தேவனிடத்துல அதிகமா பார்த்திருப்போம். விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்படி பார்த்திருப்போம். அதாவது நம்ம விசுவாசத்தை வந்து வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று சொன்னா 2 காரியங்கள் இருக்குது. அதாவது நீங்க இதுவரைக்கும் இப்படி தியானிச்சீங்களான்றது எனக்கு தெரியல. ஆனா இன்றையில இருந்து நீங்க தேவனுடைய அற்புதத்தையும் அடையாளத்தையும், அதாவது நம்ம தேவன் வந்து சாதாரண தேவன் இல்லை, அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், அல்மைட்டி கோடா இருக்கிறார். ஸோ அதனால அவர் சாதாரணமா நம்ம படிச்சிருப்போம், எனது செங்கடலை பிளந்தார், செங்கலை பிளந்து இஸ்ரவேலுக்கு வழிகளை உருவாக்கி அவர்களுக்கு நடக்கிறதுக்கு வழி கொடுத்தார். ஆனா அந்த செங்கடலை பிளந்தார்ன்றத ஒரு வார்த்தையில நாம நினைக்கிறோம். அந்த செங்கடல் எப்படி பிளக்கப்பட்டதுன்றது இன்னைக்கு நாம தியானிக்க வேண்டிய நிலைமையில இருக்கிறோம். யாத்திராகமம் 14:22, மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினார். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காற்றினாலே சமுத்திரத்தை ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து போயிட்டு இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது.
அப்ப இங்க என்ன சொல்லப்படுதுன்னா, ஜலம் எல்லாம் என்ன செய்யறது, மோசே கையை நீட்டினதும் ஜலம் எல்லாம் எனக்கு ஒன்று சேர்ந்து ரெண்டாக பிளந்து என்ன செய்யுது, மதிலாக நிக்குதாம். அப்ப ஒரு பாதை உருவாக்கப்படுது. அந்த பாதைக்கு ரெண்டு பக்கத்துலயும் அந்த தண்ணி மதிலாக நிக்குது. அப்ப அந்த தண்ணி மதிலா நிக்கணும்டா, அந்த தண்ணி என்ன டெம்பரேச்சருக்கு மாற்றப்பட்டிருக்கணும், நிச்சயமா ஒரு ஃப்ரீசிங் டெம்பரேச்சருக்கு போயிருக்கணும் இல்லையா? சோ அப்ப அந்த ஃப்ரீசிங் லைக் மைனஸ் டெம்பரேச்சருக்கு போனா மட்டும்தான் அந்த தண்ணி எனது ஐஸ் கட்டியா மலை மாதிரி நிக்குது. அப்ப அந்த ரெண்டு பக்கத்துக்கு மலையா நிக்கும் போது கீழே உருவாக்கப்பட்ட பாதை எனக்கு தண்ணி நின்ற இடம் எப்படி இருக்கும், சகதியா இருக்கும் இல்லையா? அதுல நடந்து போக முடியாது. அதனால என்ன செய்யற, அந்த இடத்த வறண்டு போக பண்ற, நடந்து, அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து போறதுக்கு அந்த இடத்தை வறண்டு போக பண்ணி என்ன செய்யற, அந்த இடத்த அப்ப ஒரு வறண்டு போக பண்ணணும்னு சொன்னா அது சகதியா இருக்கிறத வறண்டு போக பண்றதுக்கு அங்க ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்ப அந்த பாதையில ஹீட்டா இருக்குது, அது நார்மல் டெம்பரேச்சருக்கு ஹீட் ஆகி அந்த அந்த பாதையை வறண்டு போக பண்ணுது. அப்ப தேவன் ஒரு ஒரு பக்கத்துல ஒரே நேரத்துல மூன்று காலநிலையை இங்க கொண்டு வர, இந்த மக்கள் இதை நடந்து போகும்போது லைக் ரெண்டு பக்கத்துக்கும் ஃப்ரீசிங், அதாவது மைனஸ் டெம்பரேச்சருக்கு கொண்டு வர, கீழே நடந்து போற பாதை என்னது, ஹீட்டிங், லைக் நார்மல் ஹீட்டிங் டெம்பரேச்சருக்கு வருது. அடுத்து என்ன செய்யுது, இவங்க நடந்து போனது மறுபடியும் கடல் என்ன செய்யுது, நார்மல் டெம்பரேச்சருக்கு வருது. அந்த ஃப்ரீசிங் டெம்பரேச்சர்ல இருந்து நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்தா தான் பார்வோனுடைய ரதங்கள் எல்லாத்தையும் என்ன செய்யுது, இந்த தண்ணி பின்னாடி அவங்கள மூழ்கடிக்குது. அப்ப நம்ம தேவன், நாம என்ன செய்யறோம், சாதாரணமா லைக் கடலை பிளந்தா ரெண்டு மட்டும் பாக்குறோம். ஆனா நம்ம தேவன் அந்த இடத்துல மூன்று காலநிலைகளையும் கொண்டு வர, அவ்வளவு சாதாரண ஒரு விஷயம் இல்ல. இது எந்த டெக்னாலஜியாலும் செய்ய முடியாது, எந்த சயின்ஸாலையும் இதை நிரூபிக்க முடியாது. நம்ம தேவன் ஒருவரால தான் முடியும். ஏனென்றால் அவர் தான் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த தேவன், அவரால் மட்டும்தான் முடியும். அப்ப இவ்வளவுத்துக்கு செங்கடலை பிளந்து காலநிலை மூன்றையும் கொண்டு அவர்களுக்கு தேவன் செய்தார். தேவன் நமக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவரா இருக்கு. அதனால நம்ம விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டுமெண்டா, இனிமே நீங்க விசுவாச குறைவா இருக்கும் போதெல்லாம் நீங்க என்ன பாருங்க, செங்கடலை யோசிச்சு பாருங்க. செங்கடல் பிளக்கிறதையும் அது ஃப்ரீஸ் ஆகி நிக்கிறதையும், கீழ் ரோட்டு லைக் வறண்டு பண்ணி அவங்களுக்கு நடந்து போகக்கூடிய மாதிரி ஒரு பாதை உருவாக்கப்பட்டதும், மறுபடியும் தண்ணீரை லைக் சாதாரண டெம்பரேச்சராக பார்வோண்ட ரதங்களையும் பார்வோனுடைய ராணுவ வீரர்களையும் மூழ்கி அடிக்கிறதையும் நினைத்து கொண்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அந்த விசுவாசம் என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்கா வர்த்திக்கப்படும். இதுக்கு இன்னொரு உதாரணத்தை நான் சொல்லிட்டு போறேன். அதுதான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. அவங்கள சூளையில போட போறாங்க. அப்ப அந்த சூளையில போடும் போது அவங்க நேபுகாத் நேச்சரை வணங்காதபடியா அவர் கோபம் கொண்டு என்ன செய்யறார், அந்த சூளையை 7 மடங்கு சூடாக்க சொல்றார். ஆனா இந்த சூடாக்கும் படி சொன்னதும் அத சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கொண்டு போன தூதன்கள் என்ன செய்யறாங்க, அந்த சூளையில இருந்து வந்த அனலின் நிமித்தம் அவங்க கொல்லப்படுறாங்க. அப்ப அந்த அனல் அவங்க உள்ள தூக்கி போடப்பட்டுட்டாங்க. ஆனா மேலே இருந்த அனல் என்ன செய்யுது, அந்த தூதர்களை தூக்கி கொண்டு போனவங்க கொண்டுட்டுது. ஆனா உள்ளுக்குள்ள என்ன செய்யுது, குளிரா இருக்குது. அப்ப தேவன் அவங்களுக்கு உள்ளுக்குள்ள சூளைக்கு உள்ள குளிராகவும், அந்த அனல் வெளியில வீசும் படிக்கு இவங்களை கொல்லும் படிக்காகவும் அங்க குளிரையும் அனலையும் ஒரே நேரத்துல தேவன் ஸ்தாபிக்கிறார். சோ நம்ம தேவன் எவ்வளவு பெரிய தேவன் என்றத நாங்க உணர முடியும். லைக் அவ்வளவு அற்புதங்களையும் அதிசயங்களையும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் செய்தார் என்று சொன்னா எங்களோட விசுவாசங்களை வர்த்திக்க பண்றதுக்காகத்தான். சோ அதனால விசுவாச குறைவெல்லாம் ஏற்படும் போது இந்த சூளையும் செங்கடலையும் நினைத்து கொள்ளுங்க. அடுத்து அதனாலதான் நாங்க அப்ப இந்த விசுவாசத்தை நாங்க வாஞ்சிக்கும் போது, அதாவது நம்ம என்னத்தை பெற்றுக்கொள்ள விரும்புறோமோ அதை நாங்க வாஞ்சிக்க வேணும். நாங்க வாஞ்சிக்கும் போதுதான் அதை நாங்க பெற்றுக்கொள்றோம். அதாவது உதாரணத்துக்கு சங்கீதத்துல 107:8 சொல்றார், கவனமுள்ள ஆத்துமாக்களை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார். அப்ப நீங்க எதை வாஞ்சிக்கிறீங்களோ அந்த வாஞ்சிய பொக்கிஷங்களை கற்றுக்கொள்ள வாஞ்சிச்சா நிச்சயமா தானியேல மாதிரி நீங்க பொக்கிஷங்களை பெற்றுக்கொள்ள விரும்பினா நீங்க வாஞ்சிக்கும் போது அதை பெற்றுக்கொள்ளுங்க. யோவான் மாதிரி பெற்றுக்கொள்ள விரும்பினா நீங்க நிச்சயமா வரங்களை நீங்க இது கடைசி காலங்களா இருக்கிறபடியா
நீங்க உபவாசம் இருந்து வரங்களை பெற்றுக்கொள்ளுங்க. ஏனென்றா சாதாரணமா போய் நாம ஒருவருக்கு சுவிசேஷம் சொன்னா அது அவங்களுக்கு அதை விட இன்னொருத்தரை சுகப்படுத்தி பலப்படுத்தும் போது அவங்க தேவனை அறிஞ்சு கொள்ளக்கூடிய அந்த வல்லமையை நாம தான் தேவனிடத்துல இருந்து பெற்றுக்கொள்ளணும். அதனால இனிமே இருக்கும் காலங்களை நீங்க உங்களுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட வரங்களா இருந்த அந்த வரங்களையும் பொக்கிஷங்களையும் மறுபடியும் புதுப்பித்துக் கொள்ளுங்க. அதுக்காக அதை சொல்ல வேணும் என்று நான் கடமைப்பட்டது நிமித்தம் இங்க அதை ஷேர் பண்றேன். அதனால இனி வரும் காலங்களை என்ன செய்திடாதீங்க, சாதாரணமாக இருக்காம உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரங்களை புதுப்பித்து ஆத்துமாக்களை ரட்சித்துக் கொள்ள தயார்படுத்திக் கொள்ளுங்க. அதுதான் இன்னைக்கு எடுத்தது. அடுத்து நாங்க சாப்டர் வெளிப்படுத்தல சாப்டர் 4, 5 பார்க்க போறோம். ஆஹ் 4வது சாப்டர் கீது சிஸ்டர் ஒரு 5 வசனத்தை வாசிப்பா. அதுக்குரிய விளக்கத்தை சொல்லி நான் அடுத்ததுக்கு போக விரும்புறேன். ஒரு 5 வசனமாக போறோம். அது ரெண்டுமே சின்ன அதிகாரம் தான், அது சீக்கிரமே பார்க்கக்கூடியதா இருக்கு. இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல் என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறிவா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிர கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண் வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். அந்த சிங்காசனத்தில் இருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்துக்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. இங்க நாங்க ஆவிக்குரிய கண்ணாலதான் நாங்க இந்த பரலோக ராஜ்யத்தை தரிசிக்க போறோம். இந்த பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டதாக இருக்குன்றதான் நாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் பார்க்க வேண்டியிருக்கு. வானங்கள், அதாவது நீங்க கேள்விப்பட்டீங்க, பவுலை பற்றி படிக்கும் போது பவுல் சொல்லியிருப்பாங்க, 3வது வானம் வரை எடுத்துக்கொள்ளப்பட்டது என்று சொல்லியிருப்பார். அதாவது ஒரு மனுஷன் 3வது வானம் வரை எடுத்துக்கொள்ளப்பட்டன்னு தன்னை பற்றி அவர் சொல்லியிருப்பார். அந்த 3வது வானம் என்றது பரதேசியா இருக்கு. அப்ப ஜூதர்கள் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா 7 வானங்கள் இருக்கிறதாக சொல்றாங்க. அவங்க அதை பிலீவ் பண்றாங்க, 7 வானங்கள் உண்டு. அந்த 7 வானங்களும் நாங்களே அதை பிலீவ் பண்ணக்கூடிய சூழ்நிலை தான் எங்களுக்கு. ஏண்டா தேவன் இருக்கிறது பரலோகம், பரதேசி என்றது ஒரு வானமாக இருக்குது. அடுத்து பாதாளம், நமக்கு பரதேசி, அதாவது தேவன் இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் அறையப்பட்டு உயிர்த்தெழுந்து சிறைப்பிடித்தவர்களை, சிறைப்பட்டு போனவர்களை சிறையாக்கி விடுதலையாக்கி கொண்டு போய் எங்க கொண்டு போன பரதேசி. அப்ப அதுக்கு முன்னாடி அவங்க எங்க இருந்தாங்க? பாதாளம், அதாவது கீழ் பாதாளம், மேல் பாதாளம். நீங்க ஆதியாகமத்துல பார்க்கக்கூடியதா இருக்கும். ஆபிரகாமும் ஐஸ்வர்யானையும் அந்த லாசரு ஐஸ்வர்யன் அந்த ஸ்டோரியில பாத்தீங்கன்னா, கீழ் பாதாளத்துல இருந்து அவர் அந்த ஐஸ்வர்யன் தண்ணி கேட்கிறதையும், மேல் பாதாளத்துல இருக்கிறதால அங்க கஷ்டப்படுறத காணவும் கேட்கவும் கூடியதாக இருந்துச்சு. ஆனா இப்ப அப்படி இல்லை. பாதாளத்துல இருக்கிறவங்க எல்லாம் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க. அதாவது பரிசுத்தவான்கள் எல்லாம் பரதேசிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டாங்க. அப்ப அது 3 வானங்கள் என்று சொல்லப்படுது. அடுத்து விழுத்தப்பட்ட, அதாவது சாத்தான தள்ளப்பட்டதும் அவன் 3ல் ஒரு பங்கு தூதர்களை இழுத்து கொண்டு விழுந்தான் என்று சொல்லி என்ன சொல்லப்படுது? வெளிப்படுத்தல சொல்லப்படுது. அப்ப அந்த விழப்பட்ட தூதர்கள் இருக்கிறதும் ஒரு வானம் என்று சொல்லப்படுது. அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்க இப்ப நம்மளோட நெட்வொர்க் எல்லாம் வேலை செய்யறதெல்லாம் என்னது? சேட்டலைட் மூலமாக. அப்ப அந்த சேட்டலைட் ஒரு வானமாக இருக்கிறது. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கேலக்சி என்று சொல்றது கோள்கள் எல்லாம், பூமியின் கோள்கள் எல்லாம் இருக்கிறதெல்லாம் ஒரு வானமாக இருக்குது. மற்றது இந்த விமானங்கள், பறவைகள் பறக்கிறது எல்லாம் ஒரு வானமாக. அப்ப அந்த வானம் லேயராக இருக்குது. அதாவது ஒவ்வொரு லேயராக இருக்கிற மாதிரி தான் வேத வல்லுநர்கள் சொல்றார்கள். அப்ப அதனால அந்த 7 வானங்கள் இருக்கிறதுன்றது ஜூயிஷாக்கள் என்ன செய்யறாங்க? பிலீவ் பண்றாங்க. அப்ப இந்த
இந்த கெவன் கெவன் வந்து எப்படி இருக்குன்றத நாங்க பார்க்க போறோம். அதாவது இன்னைக்கு இந்த கெவனை பற்றி 3 பேர் கண்டு கொண்டாங்க. அதாவது நீங்க பார்த்திருப்பீங்க, எசேக்கியேல், ஏசாயா பார்த்திருப்பார். ஆனா அவங்களுக்கு 2 பேருக்கு என்ன செய்யப்பட்டிருக்காது, பரிபூர்ணமாக காணப்பட்டிருக்கு. அவங்க அந்த தூதர்களை தான், செராபீன்களையும் ஹெராபீன்களையும் தான் பார்த்திருப்பாங்க ஒழிய அவங்களுக்கு பரிபூர்ணமாக இது இருக்கு. ஆனா தாவீது ராஜா வந்து இந்த தரிசனத்தை கண்டிருப்பார். ஏனென்றா தாவீது ராஜா தான், தாவீது ராஜாவின் கிங்டத்துல தான் இயேசு கிறிஸ்துவானவர் வருவார். அதனாலதான் அவருடைய ராஜ்யத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா, அவருடைய ராஜ்யத்துல மட்டும் 24 மூப்பர்கள் இருப்பார்கள். சோ அந்த கிங்டத்துல மட்டும்தான் 24. அப்ப அவருக்கு வந்து இந்த லைக் பரலோகம் வந்து காட்சியாக கொடுக்கப்பட்டிருக்குது. அவர் அந்த பரலோகத்துல எப்படி இருக்கோ அதன்படிதான் அந்த ராஜ்யத்தை அமைத்து கொண்டார். ஆனா இங்க பார்த்தோம் என்று சொன்னா, யோவானுக்கு வந்து முழுமையாக இங்க ஏறி வா, நம்ம பார்த்திருப்போம், யாக்கோபு வந்து காணுவார், ஒரு ஏணி இருக்கு, அதுல தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதாகவும் இருக்கிறார்கள் என்று சொன்னார். ஆனா அந்த ஏணி யாருன்னு பார்த்தா நமக்கு இயேசு கிறிஸ்து தான். அவர் மூலமாகத்தான் நாங்க பரலோக ராஜ்யத்துக்குள்ள கிட்டி சேரக்கூடியதாக இருக்குது. அப்ப அதனால என்னது, இப்ப பார்க்கும்போது சிம்மாசனம் இருக்குது. அந்த சிம்மாசனத்துல வஜ்ர கல்லுடைய ஒருவர் வீற்றிருந்தார். அவர் தான் பிதாவானவர். அவருடைய வலது பார்சத்துல ஆட்டுக்குட்டியானவர் இயேசு கிறிஸ்துவானவர் உட்கார்ந்து இருக்கிறார். அவர்களை சுற்றி என்ன செய்யப்படுது, 24 மூப்பர்கள் இருக்கிறார்கள். அந்த 24 மூப்பர்களையும் தொடர்ந்து 4 ஜீவன்கள் இருக்கிறது. அந்த 4 ஜீவன்களுக்கு முன்னாடி 7 தீபங்கள். அந்த தீப்பந்தங்கள் வந்து 7 ஆவிகள். அதுதான் பூமிக்கு அனுப்பப்படுற 7. ஏசாயா 11:2 படிச்சிருப்பீங்க. 7 விதமான ஆவியை பார்ப்பீங்க. அந்த 7 விதமான ஆவிக்கும் அடையாளமாத்தான் 7 தீப்பந்தங்கள் வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்து என்ன செய்யப்படும் என்றால், கண்ணாடி கடல் இருக்கு. அந்த கண்ணாடி கடலை தாண்டி பலிபீடம் இருக்கு. எப்படி நாம சரீரம், ஆத்துமா, ஆவி போல நீங்க கூடாரத்தை, அதாவது நம்மட சர்ச் பாத்தீங்கன்னா பரிசுத்த பரிசுத்தம், மகா பரிசுத்தம் என்று சொல்லி 2-3 லேயர் இருக்கிற மாதிரி இங்கேயும் என்ன செய்யப்படுது, 3 கண்ணாடி கடல், பலிபீடம். அப்ப பலிபீடத்தையும் கண்ணாடி கடலையும் சிங்காசனத்தையும் இந்த 3 வந்து என்ன செய்யுது, ஏன் நாங்க காண வேணும் என்று சொன்னா, நாங்க இதுல தேவன் வந்து எங்களுக்கு ஒரு மகிமையை வச்சிருக்கிறார். இதுக்கு அடுத்து நாங்க பார்க்க போறது, இந்த இடத்துல நமக்கு தேவன் வச்சிருக்கிற மகிமையைத்தான் பார்க்க போறோம். இந்த கண்ணாடி கடல்லையும் சரி, சிம்மாசனையும் சரி, ஒரு மக்கள் இருக்கிறாங்க. தேவன் வந்து அவங்கள தனக்கண்டு தெரிந்து கொள்றார். எப்படி அவங்களை தெரிந்து கொண்டார், ஏன் அந்த பலிபீடத்து அண்டையில இருக்கிறாங்க, ஏன் அவங்க கண்ணாடி கடல்ல இருக்கிறாங்க, ஏன் சிம்மாசனத்துக்கு அருகில இருக்கிறாங்கன்றத நாங்க பார்க்க போறோம். அடுத்து அதுல பார்க்கும்போது ஒரு வானவில் இருந்தது என்று சொல்லப்படுது. அந்த வானவில் வந்து என்னன்னு சொன்னா, நம்ம வானவில்ன்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதாவது ஆதி ஆகமத்துல நோவாவோட ஒரு உடன்படிக்கை செய்வார். அதாவது என்ன உடன்படிக்கை செய்வார் என்று சொன்னா, இனிமேல் இவங்களை வந்து ஜனத்தை வந்து ஜலத்தினால நான் அழிக்க மாட்டேன் என்று சொல்லி உடன்படிக்கை, ஒரு உடன்படிக்கை செய்யற, அது பூமியில தோணும் போது நீ அதை நினைவு கூறுவாய் என்று சொல்ற. அந்த வானவில் தான் இங்க இருக்குது. அது ஒரு உடன்படிக்கை. ஆனா அந்த உடன்படிக்கையோட கலர் வந்து என்னன்னு சொன்னா மரகதம். மரகதம் பச்சை கலர். அப்ப அந்த வானவில் வந்து 7 கலரா தானே இருக்கணும். ஆனா அந்த 7 கலருக்கு பதிலா இங்க பச்சை கலர்ல இருக்கு. அதுக்கும் கர்த்தருடைய இந்த வெளிப்படுத்தல படிக்க உங்களுக்கு தேவன் வச்சிருக்கிற பொக்கிஷங்களை கற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கு. ஏன் அந்த பச்சை கலர் என்று சொன்னா, அந்த உடன்படிக்கையின் ஊடாக யூதா கோத்திரம் தான் 4வது கோத்திரம். அந்த ஆசாரியனுக்கு ஒரு உடுப்பு செய்து அதுல 12 கோத்திரத்துடைய கலரும் கொடுத்திருப்பார். அந்த 12 கோத்திரத்தோட கலர்லையும் 4வது கோத்திரமாகிய ஜூதா கோத்திரத்துக்கு இந்த மரகத பச்சையை தான் கொடுத்திருப்பார். அப்ப இதுல ஏன் இந்த வானவெளி இருக்குன்னு சொன்னா, இந்த உடன்படிக்கையினூடாக ஜூதா கோத்திரத்தினூடாக நமக்கு அந்த மகா பரிசுத்த தலத்துக்குள்ள போறதுக்கு நமக்கு கிட்டி சேர. அதனாலதான் பவுல் சொல்றார், நாங்க சிம்மாசனத்துக்கு கிட்டி சேருகிறோம். அந்த சிம்மாசனத்துக்கு கிட்டி சேர எங்களுக்கு கிடைச்ச ஒரே வழி என்னது, இந்த உடன்படிக்கையினூடாக யூதா கோத்திரத்துல. அதனாலதான் பாத்தீங்கன்னு சொன்னா வெளிப்படுத்தல
வெளிப்படுத்தல வந்து அதை சொல்லியிருப்பார். அது வானவிலும் அந்த வானவில்லுக்குரிய அடையாளமான அந்த கலரையும் அங்க கொடுத்திருப்பார். அப்ப நம்ம அந்த வானவில்லும் அந்த அடையாளம்ன்றது எங்களுக்கு ஜூதா கோத்திரத்தின் சிங்கம், அதாவது தாவீதின் வேறுமானவரும். வெளிப்படுத்தல் 5:5 நினைக்கிறேன். அப்பொழுது மூப்பர்கள் ஒருவன் என்னை நோக்கி, நீ அள வேண்டாம், இதோ ஜூதா கோத்திரத்தின் சிங்கமும் தாவீதும் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார். அப்ப அந்த புத்தகத்தை உடைக்கிறதுக்கான அதிகாரம் எப்படிப்பட்டதா இருக்கு? தன்னை கிருபாதார பலியாக கொடுத்து ஜெயம் கொண்டது நிமித்தம்தான் அந்த முத்திரைகளை உடைக்கக்கூடியவராக இருக்கிறார். யாராலையுமே உடைக்க முடியாது. ஆனா ஜெயம் கொண்ட ஒருவரால மட்டும்தான் உடைக்க முடியும். அது ஏசப்பாவால மட்டும்தான் முடியும் என்றதுதான் நாங்க அவர் ஜூதா கோத்திரத்தில் சிங்கமாக இருக்கிறார் என்றது இந்த வானவெல்லும் அதன் கலரும் உறுதிப்படுத்துது. அடுத்து வாசிங்க. அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக பளிங்குக்கு ஒப்பான கண்ணாடி கடல் இருந்தது. அந்த சிங்காசனத்தில் மத்தியில் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. அவைகள் முன்புறத்திலும் பிற்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன. முதலாம் ஜீவன் சிங்கத்துக்கு ஒப்பாகவும், 2வது ஜீவன் காளைக்கு ஒப்பாகவும், 3ஆம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகம் உள்ளதாகவும், 4ஆம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாகவும் இருந்தது. அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்றும் அவ்வாறு சிறகு உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாயிருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறோமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரும் அந்த ஜீவன்கள் மகிமையும் கனத்தையும் சோத்திரத்தையும் செலுத்தும் போது 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர்களுக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தாங்கள் கிரீடங்களை சிங்காசனத்துக்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே, தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்கிறதுக்கு பாத்திரராய் இருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தவர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாயிருக்கிறது என்றார்கள். நாங்க இங்க வந்து 4 ஜீவன்கள் இருக்கு. ஆனா அந்த 4 ஜீவன்களும் எப்படிப்பட்டதா இருக்குன்னு சொன்னா, ஒரு ஜீவன் வந்து சிங்கத்துக்கு ஒப்பாகவும், 2வது சிங்கம் வந்து காளைக்கு ஒப்பாகவும், 3வது வந்து மனுஷனுக்கு ஒப்பாகவும், 4வது வந்து கழுகுக்கு ஒப்பாகவும் இருக்கு. அதாவது ஒப்பாக. அப்ப ஜோவான் பார்க்கும் போது அவருடைய முகம் வந்து அப்படிப்பட்டதாக இருக்கு. அப்ப ஏன் தேவன் இப்படி 4 விதமான ஒரு முகத்தை அங்க வச்சிருக்கிறாருன்னு பார்க்க போனா, நம்ம ஏற்கனவே முதலாவது கிளாஸ்லயே படிச்சிருப்போம். 4 பிரமாணங்களை படிச்சிருப்போம். அதாவது என்ன பிரமாணம் என்று சொன்னா, லைக் ஆதாம் தொடக்கம் மோசே வரையும் என்ன பிரமாணத்துக்குள்ள போனாங்க? மனசாட்சி பிரமாணத்துக்குள்ளதான் இருந்தாங்க. மோசே தான் நியாய பிரமாணத்தை உண்டு பண்ணார். அப்ப முதலாவது வந்து மனசாட்சி பிரமாணம், 2வது வந்து நியாய பிரமாணம். அந்த நியாய பிரமாணம் முடிவடைது எப்ப? இயேசு கிறிஸ்துவானவர் வரும்போது கிருபையின் பிரமாணம் ஸ்டார்ட் ஆகுது. அந்த கிருபையின் பிரமாணம் ஸ்டார்ட் ஆனது, நியாய பிரமாணம் முற்றுகையாகுது. அப்ப இப்ப கிருபையின் பிரமாணத்துலதான் நாங்க இருக்கிறோம். அடுத்து வந்து நீதியின் பிரமாணம். அதுதான் 1000 வருட அரசாட்சியில தேவன் செய்யற நீதியான ஆட்சியை குறிக்குது. அப்ப இந்த 4 பிரமாணங்கள் தான் இந்த 4 விதமான மிருகங்களுக்குரிய முகங்களை அவங்களுக்கு கொடுக்குது. அப்ப அது மட்டும் இல்லாம வேத வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க? புதிய எருசலத்துல 4 தூண்களாக இவைகள் வைக்கப்பட்டிருக்கு. அதாவது 4 அது புதிய எருசலம் வந்து சதுரமாகத்தான் இருக்கு. 4 சுவர்களுக்கு அடையாளமாகவும் இருக்குது. ஆனா இன்னொரு விஷயமும் சொல்லப்படுது என்னன்னு சொன்னா, கர்த்தர் ஏன் 4 சுவிசேஷங்களை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தாருன்றதையும் நாங்க பார்த்தோம் முன்னாடி. அதாவது மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அந்த 4 சுவிசேஷத்தையும் பார்த்தோம். அந்த மத்தேயு வந்து ஜூதர்களின் ராஜாவாக தேவனை வெளிப்படுத்தியிருப்பார். அதுதான் அந்த சிங்கத்துக்கு ஒப்பாக ஜூதர்களின் ராஜாவாக மத்தேயுல வெளிப்பட்டிருப்பார். அடுத்து மார்க்குல அவர் வெளிப்படுத்துவார், தேவகுமாரனாக வெளிப்படுத்துவார். அந்த தேவகுமாரன் தான் நமக்கு கர்த்தர் இங்க சொல்லப்பட்டிருக்கிற 2வது காளைக்கு ஒப்பாக இருக்கும். அந்த காளை எப்படி அவர் மனுஷகுமாரனாக இருந்து தன்னை பலி கொடுத்த தேவகுமாரன் என்றது, அது பலியானதும் அங்கு சாட்சி கொடுக்கப்படும். நீரே நேசகுமாரன் என்றத 100க்கு அதிபதியை வச்சு அங்க சாட்சி கொடுப்பார். அப்ப அவர் பலியாக வந்து எங்களுக்கு வந்து என்ன செய்யப்பட்டார்? லைக்
பலியாகி எங்களுக்கு தேவகுமாரன் என்றதை உறுதிப்படுத்தின. அதுதான் காலை வந்து பலிக்கு சமனாக இருந்துச்சு. அடுத்தது வந்து நாங்க பார்த்தோம் என்று சொன்னா மனுஷ முகம். அதுல லூக்கால வந்து அவர் என்ன சொல்லியிருப்பாருண்டா, லைக் புறஜாதிக்காக எழுதப்பட்டதான் லூக்கா. அந்த லூக்கா அதிகாரத்துல வந்து முழுதும் படிச்சீங்கன்னு சொன்னா தேவன் வந்து ஒரு இரட்சகர், சகல ஜனங்களையும் ரட்சிக்க வந்த ஒரு மனுஷன் அவர். லைக் அதாவது மனுஷருடைய பாவங்களை எல்லாம் போக்கி அவர்களை ரட்சிக்க வந்த ஒரு இரட்சகர் என்றத அவர் உறுதிப்படுத்துவார். தேவன் ஒரு இரட்சகர் என்றத லூக்கா உறுதிப்படுத்துவார். அதுக்குத்தான் அவருடைய அன்பு, அந்த அன்பு தான் என்ன செய்யுது, லைக் இரட்சகராக எல்லாருடைய பாவங்களையும் சுமக்க வைக்குது. அப்ப அவர் ஒரு இரட்சகருடைய அன்பு அந்த மனுஷனால மட்டும்தான் என்ன செய்ய முடியும், அன்பை காட்ட முடியும். சோ அந்த அன்புக்கு பதிலாகத்தான் மனுஷ முகம். ஏனென்றா கர்த்தர் தேவனிடத்துல அவன் லைக் மல்கியால சொல்றான், நான் ஒருவனை அல்லவா படைத்தேன், ஏன் ஒருவனை படைத்தேன் என்றால் பக்தி உள்ள சந்ததி உருவாக்கும்படி. அவர் எதிர்பார்க்கறதெல்லாம் நம்மகிட்ட இந்த சின்ன அற்பமான மனுஷன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறதெல்லாம் அவர் அன்பு மட்டும்தான் எதிர்பார்க்கிறார். அந்த அன்புக்காகத்தான் என்ன செய்யறார், தன்னை கிருபாதார பலியாக கொடுத்தார். அப்ப அதை லூக்கா உறுதிப்படுத்துவார். யோவான்ல வந்து அவர் உறுதிப்படுத்துறது என்று சொன்னா, கர்த்தரே தேவன், ஆதியிலே வார்த்தை உண்டாய் இருந்தது, அந்த வார்த்தையே தேவன் என்று சொல்லுவார். அவர் உயரிய கழுகு வந்து எப்பவுமே உயர பறக்கக்கூடியது. அப்ப அந்த கழுகு வந்து அது உயர பறக்கிறது இல்ல, அது மறுரூபம், தன்னைத்தானே மறுரூபமாக்கக்கூடியது. அது தன்னுடைய சிறகுகள் அலகுகள் எல்லாம் உடைக்கப்பட்டு என்ன செய்ய காத்திருந்து தன்னை மறுரூபமாக்கி இன்னும் ஒரு 40 வருஷம் வாழக்கூடியதுதான் அந்த கழுகு. அப்ப நம்ம மறுரூபமாக்கத்தக்கதாகவும் உயரிய தேவன் வந்து தன்னை மறுரூபமாக்கி கொண்டார். அதே உயரிய சிந்தை, அதாவது கர்த்தரே தேவன் என்பதை யோவான்ல உறுதிப்படுத்தி இருப்பார். அப்ப இந்த 4 பிரமாணங்களையும் 4 விதமாக தேவன் தன்னை வெளிப்படுத்துகிற இந்த சுவிசேஷங்களையும் தான் அதுக்கு ஒப்பாகத்தான் அந்த 4 ஜீவன்களும் இருக்கிறது. அடுத்து படிங்க கீதா. யாராவது படிக்கிறீங்களா அடுத்து? அன்றியும் உள்ளும் புறமும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புத்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலதுகரத்திலே கண்டேன். புத்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகள் உடைக்கவும் பாத்திரவான்கள் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனை கண்டேன். வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புத்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாதிருந்தது. ஒருவனும் அந்த புத்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமானவர் புத்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்துக்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாயிருந்தது. அந்த கண்கள் பூமியெங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளேயாம். அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவருடைய வலது கரத்தில் இருந்த புத்தகத்தை வாங்கினார். அந்த புத்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொன் கலசத்தையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, தேவரீர் புத்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக நீர் எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். பின்னும் நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதருடைய சத்தத்தை கேட்டேன். அவர்களுடைய இலக்கம் 16,000 1000 இருந்தது. அவர்களுக்கு மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர்
வல்லமையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் சோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார் என்று சொன்னார்கள். அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழ் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும் சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றுக்குள்ளடங்கி வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவளும் ஆட்டுக்குட்டியானவருக்கு சோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். அதற்கு 4 ஜீவன்களும் ஆமேன் என்று சொல்லின. 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார்கள். இந்த 24 மூப்பர்களும் யாருன்னு நாங்க பார்க்க வேண்டும். என்னென்றா ஏன் இந்த 24 மூப்பர்கள் என்று சொல்லப்பட்டதுன்னா 12 கோத்திரத்தையும் 12 அப்போஸ்தலர்களுக்கு பதிலாகத்தான் இந்த 24. ஏன் எப்படி நான் அதை சொல்றேன்னா, நீங்க புதிய எருசலேம் நம்ம 20ஆம் அதிகாரத்துல பார்க்க போறோம். 21ஆம் அதிகாரத்துல புதிய எருசலேத்தை குறித்து பார்க்கும்போது அங்க 12 கோத்திரங்களையும் அங்க கொண்டு வர 12 அப்போஸ்தலர்களையும் அங்க கொண்டு வரத்தையும் பார்க்கக்கூடிய கதை. 12 கோத்திரங்களுக்கும் பேர்களே 12 கதவுகளுக்கும் 12 கோத்திரங்களோட பேர் தான் வைக்கப்பட்டிருக்கிறத காணக்கூடிய. அப்ப இந்த 24 பேர் யாராக இருக்கிறாங்கன்னு சொன்னா, நிச்சயமா பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் இல்ல, தேவனுடைய வருகைக்கு பின்பாக எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள், அதாவது தேவனுடைய இரத்தத்தினால மீட்கப்பட்டவர்கள். அங்க வசனம் அழகா சொல்லுது, தேவனுடைய இரத்தத்தினால ஆட்டுக்குட்டியானவன் இரத்தத்தினாலே எங்களை மீட்டு கொண்டீர், ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் எங்களை தெரிந்து கொண்டீர். அது மட்டும் இல்லாம அவங்க என்ன செய்யறாங்க, புதிய பாட்டை பாடினார்கள். அப்ப நம்ம ஏற்கனவே முதலாவது வகுப்புலயே பார்த்தோம், இந்த ஜனங்களை நாங்க எப்படி பிரிச்சு கொள்ள போறோம்னா 2 விதமாக பிரிக்கப்படும். ஒன்று, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எப்படி எடுப்பாங்க, தங்கள் வசனத்தின் நிமித்தமும் தங்கள் சாட்சியின் நிமித்தமும் மோசையின் பாட்டை பாடுகிறவர்களாக இருப்பார்கள். அதே புதிய ஏற்பாட்டு ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் சாட்சியாகவும் அடுத்தது வசனத்தின் சாட்சியாகவும் புதிய பாட்டை பாடுவார்கள். சோ அப்ப இங்க புதிய பாட்டை பாடுகிற இவங்க கர்த்தருடைய இரத்தத்தினால மீட்டு கொண்டவர்கள். ஆனா நிச்சயமாக இவர்கள் அப்போஸ்தலர்களும் இல்லை. ஏனென்றா அப்போஸ்தலர் யோவான் அங்க இருக்கிறார். அப்ப அதனால அப்போஸ்தலர்களா இருந்தா நிச்சயமா அங்க எங்களுக்கு தெளிவுபடுத்துற, இது தேவன் தனக்காக தெரிந்து கொண்டவர்கள். அப்ப அதனால அவர் அந்த 24 பேரையும் என்ன செய்யறார், தனக்காக தன்னுடைய இரத்தத்தினால கழுவப்பட்டவர்களை தன்னுடைய 24 மூப்பர்களாக தெரிவு செய்திருக்கிறார். அடுத்து நாங்க ஆட்டுக்குட்டியானவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரால மட்டும்தான் இந்த புத்தகத்தை திறக்க முடியும் என்றும், அது திறக்க முடியாத போது அவர் அதை குறித்து யோவான் அழுதார் என்றும் சொல்லப்படுது. அப்ப இந்த முத்திரையிடப்பட்ட புத்தகம் எதாண்டு பாத்தீங்கன்னு சொன்னா, அதுதான் தானியேலுக்கு அங்க வெளிப்பாடாக கொடுக்கப்படுது. வெளிப்பாடாக கொடுக்கப்பட்ட தானியேல் புத்தகத்தை என்ன சொல்ற, நீ முத்திரை போடுன்ற, ஏண்டா இது கடைசி காலத்துக்கு உரியது, முத்திரை போடண்டு. இங்க வெளிப்படுத்தல்ல அந்த முத்திரைகள் ஆட்டுக்குட்டியானவர் தன்னை கிருபாதார பலியா கொடுத்த ஒருவரால தான் அந்த புத்தகம் முத்திரைகள் உடைக்கப்பட முடியும். அப்ப இந்த முத்திரைகள் உடைக்கப்படுது என்று சொன்னா இது கடைசி காலமாக இருக்கிறது. அப்ப இந்த கடைசி காலத்துல ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளை உடைக்கிறார். ஆனா ஆட்டுக்குட்டியானவரோட தலையில நீங்க பாத்தீங்கன்னா 7 கொம்புகள் இருந்தன, 7 ஆவிகள் என்றும் சொல்லப்படுது. அந்த 7 ஆவிகளை குறித்து அது அங்கேயே விளக்கம் கொடுக்கப்படுது. என்னன்னு சொன்னா, அது பூமிக்கு அனுப்பப்படும் 7 ஆவிகள் என்று பார்த்தோம். அந்த 7 கொம்புகளும் என்னன்றதான் நாங்க பார்க்கணும். ஏன்னா 7 கொம்புகள் என்ன சொல்லப்படுது என்று சொன்னா, நீங்க வெளிப்படுத்தல் 17:10 பாத்தீங்கன்னா, அவைகள் 7 ராஜாக்களும், இவர்களில் 5 பேர் விழுந்தார்கள், ஒருவன் இருக்கிறான், மற்றவன் இன்னும் வரவில்லை, வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும். இது அந்தி கிறிஸ்துவ சொல்லப்படுகிறது. ஆனா அந்த 7 கொம்புகளும் என்னன்றது தானியேல்ல சொல்லப்படும், அது ஒரு ராஜ்யம் அல்லது ராஜாவை குறிக்கும் என்று. சோ இந்த ராஜ்யம் 7 ராஜ்யங்கள், அந்த 7 ராஜ்யங்களும் என்னன்றதை நாங்க பார்க்கணும். அதுதான் தேவன் ஆதாம் உண்டாக்கினது முதல் இன்று வரையும் இருக்கிற ராஜ்யங்கள். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, முதலாவது ராஜ்யம் எகிப்திய ராஜ்யமாக இருக்குது. அந்த எகிப்திய ராஜ்யத்துலதான் பார்வோன் வந்திருப்பார். அந்த பார்வோன் ராஜா இருக்கிறது எகிப்திய ராஜ்யம். அசிரிய ராஜால தான் அசிரியர்கள் அடுத்து அது 2வது ராஜ்யம்
அஸ்ரியா சைரஸ் அதுலதான் இருப்பார். சைரஸ் இஸ் த கிரேட் என்று சொல்லுவாங்க. அந்த லைக் நம்ம எப்பவுமே பார்ப்போம் என்னன்னு சொன்னா அலெக்சாண்டர் இஸ் கிரேட். ஆனா அந்த அலெக்சாண்டரே அந்த சைரஸ் என்ற ராஜாவை பார்த்துதான் அந்த கிரேட் ஆகணும் என்று சொல்லி வந்ததாக அவருடைய ஹிஸ்டரியில அவர் அதை கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த அஸ்ரியரோட இதுலதான் சைரஸ் இருந்தார். அப்ப சைரஸுக்கு அடுத்ததாகத்தான் பாபிலோனியன் நேபுகாத்நேச்சர். அப்ப அந்த தானியல்ல நம்ம தானியல் படிக்கும் போது அதை கற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். அவர் ஒரு சிலைய, அதாவது கனவண்டு சொப்பனம் ஒன்று காண்கிறார். அந்த சொப்பனத்துல ஒரு சரீரம், அதாவது ஒரு மனுஷன் சரீரம் வருது. பொண்ணினாலையும் ஒவ்வொரு பாகம் ஒவ்வொரு இடத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படுது. ஆனா அந்த பொண்ணுல ஆனது நேபுகாத்நேச்சருடைய ராஜ்யம் என்று சொல்லப்படுது. அப்ப அங்கதான் ஆரம்பிக்கப்படுது 5 ராஜ்யம். ஏனென்றா அவருக்கு வெளிப்படுத்த போது அந்த 2 ராஜ்யங்களும் முடிவடைந்துச்சு. ஆசிரிய ராஜ்யமும் எகிப்திய ராஜ்யங்களும் முடிவடைந்த பின்பு தானியல்ல சொல்றான் மற்ற 5 ராஜ்யங்களையும் குறித்து தானியல்ல சொல்லப்படுது. அந்த 5 ராஜ்யங்களும் என்னன்னு சொன்னா, முதலாவது பாபிலோனியர், அதாவது நேபுகாத்நேச்சர். அந்த நேபுகாத்நேச்சரோட ராஜ்யம் முடிவடையும் போது வர்ற ராஜ்யம் தான் மேதிய பெர்ஷியா. மேதிய பெர்ஷியா ராஜ்யம், மேடோ பெர்ஷியான்னு சொல்லுவாங்க. அந்த மேடோ பெர்ஷியா அதுதான் லைக் நீங்க மேதியாவை அரசாண்டவர் தரியு மன்னன். பெர்ஷியாவை அரசாண்ட மன்னன் கோரஸ். அப்ப அந்த காலகட்டத்துல தான் தானியல் இருந்தார். அப்புறம் அவர் நேபுகாத்நேச்சரோட அரசாட்சியிலையும் இருந்தார், தரியு மன்னன் அரசாட்சியிலையும் இருந்தார், கோரஸ் மன்னோட அரசாட்சியிலையும் அவர் இருந்தார். அடுத்து கிரீக் ராஜ்யம். அந்த கிரீக் ராஜ்யம் தான் அலெக்சாண்டருடைய ராஜ்யம். அந்த அலெக்சாண்டர் ராஜ்யம் முடிவடையும் போது அவருடைய ஜெனரல் தான் அந்த ராஜ்யங்களை கைப்பற்றி கொள்கிறார்கள். அப்ப அதுக்கு பிறகு அடுத்த ராஜ்யம் ரோம ராஜ்யம். அந்த ரோம ராஜ்யத்துக்கு பிறகு வரப்போற ராஜ்யம் தான் 10 தலைகள் கொண்ட ராஜ்யம். அந்த 10 தலைகளும் என்னன்னு பார்த்தா 10 ராஜ்யங்கள், 10 ராஜாக்கள் கொண்டு உருவாக்கப்பட போற ராஜ்யம். அதுதான் இப்ப அந்தி கிறிஸ்து வரப்போற ராஜ்யம். 7வது ராஜ்யம் அந்தி கிறிஸ்து வரப்போற ராஜ்யமாக இருக்கிறது. 7 மலைகளுக்கு மத்தியில இருந்து வந்தது ரோம ராஜ்யத்தில இருந்துதான் அந்தி கிறிஸ்தானவன் வரப்போறான். ஆனா அந்த 10 ஜூனை இப்ப உங்களுக்கு பார்த்திருப்பீங்க, 10 நாடுகள் கொண்ட ராஜ்யம் உருவாக்கப்படுது. அதுக்கு போப்பரசரும் அதை வரவேற்கிறார். அவர்கள் எல்லாரும் அடுத்த 17வது அதிகாரத்துல அதை பார்ப்போம். அவங்க ஒரே ரிலிஜனை உருவாக்குவாங்க, ஒரே மொழியை உண்டு பண்ணுவாங்க. ஒருவர் என்ன செய்வாங்க, எல்லாரும் வணங்கக்கூடியதாக, அதாவது ஒரு சுரூபத்தை உண்டாக்கி அதை எல்லாருமே வணங்கும்படி செய்வாங்கன்னு சொல்லி. அப்ப அந்த ஒரு கட்டம் தான் அந்தி கிறிஸ்து. அது உபத்திர காலத்துலதான் நடக்கப்படும். அப்ப நம்ம உபத்திர காலத்தை பற்றி பார்க்கும்போது அதை காணக்கூடியதாக இருக்கும். ஆனா என்னுடைய கேள்வி என்னன்னா, ரோமராஜ்யம் போச்சுதான் இன்னும் இருக்கான்றதுதான். நம்ம ஸ்டில் இன்னும் ரோமராஜ்யத்துலதான் இருக்கிறோம். ஏனென்று சொன்னா அந்த ரோமராஜ்யத்தின் ஆளுகை தான் இன்னும் நடந்து கொண்டிருக்குது. இன்று வரையும் நாம பயன்படுத்துற கலண்டர் ரோம கலண்டர் தான். யூஎஸ் ஆக்கள் தான் யூஎஸ் கலண்டரை பயன்படுத்துவாங்க. நாம இன்னும் ரோம ராஜ்யத்திலையும் அவங்க உண்டாக்கின உடன்படிக்கைகள், சட்ட திட்டங்களை தான் நாங்க இன்று வரைக்கும் ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறோம். அப்ப அதனால ரோம ராஜ்யத்தின் கீழே தான் இன்று வரையும் நாங்க இருக்கிறோம். இந்த கடந்த 2000 வருஷங்களையும் பார்த்தீங்கன்னு சொன்னா அது எங்களுக்காக கொடுக்கப்பட்ட கிருபியான காலங்களாக இருக்குது. அந்த காலங்கள் ரோம ராஜ்யத்துக்குரியதாகவும் அவங்க எலிசபெத் மகாராணிய பாத்தீங்கன்னா அவங்க ரோம ராஜ்யத்தில இருந்து வரவழைக்கப்பட்ட ஒரு ராணி தான். முதலாவது எலிசபெத் மகாராணிய பாத்தீங்கன்னா அவங்க சிக்னேச்சர் இடும் போது அவங்க அந்த ரோம ராஜ்யத்தோட லோகோவோட தான் சைன் பண்ணுவாங்க. சோ இன்று வரைக்கும் அந்த ராஜ்யத்தின் கீழே தான் எல்லாமே இருக்குது. ஹிஸ்டரிய படிச்சோம்னா இன்னும் நிறைய கற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். ஆனா நமக்கு தேவையானது நம்ம இன்றைக்கு 2ஐயும் பார்த்தோம். அதாவது கர்த்தருடைய ஆலயத்தை பார்த்தோம். அதாவது ஹெவன்ல எப்படி நமக்கு இனி நீங்க ஒவ்வொருத்தரும் என்ன செய்வீங்க, நீங்க துதிக்கும் போது ஹெவனை பார்க்கக்கூடியதா இருக்கும். அது எப்படிப்பட்டதா இருக்கு, சிம்மாசனம் இருக்குது. அந்த சிம்மாசனத்துக்கு பக்கத்துல இயேசு கிறிஸ்து வலது பாசத்துல இயேசு கிறிஸ்துவானவர் அமர்ந்திருக்கிறார். அவர்களை சுத்தி 24 மூப்பர்கள், 4 ஜீவன்கள் இருக்கிறார்கள். அதற்கு பக்கத்துல என்னது, கண்ணாடி கடல் இருக்குது. அந்த கண்ணாடி கடலுக்கு அங்கால பலிபீடம் இருக்குது. அதை சுத்தி என்னது, தூதர்கள் இருந்து என்ன செய்யறாங்க, பரிசுத்தர் பரிசுத்தர் என்று தேவனை துதிக்கிறாங்க. அப்ப நீங்க இனி தேவனுக்கு துதி ஆராதனை செலுத்தும் போதெல்லாம் உங்க கண்கள் என்னத்தை நோக்கி பார்க்கும், பரலோகத்தில் இருக்கிற சிம்மாசனத்தை நீங்க அந்த ஆவிக்குரிய கண்களால தேவனை காணக்கூடியதாக இருக்கு நிச்சயமா.
அதனால இன்னைக்கு இனிமேல் நீங்க துதி ஆராதனை செய்யும் போது பரலோக ராஜ்யத்தை உங்க கண்கள்ல வைத்துக் கொள்ளுங்க. ஏன்டா நான் இப்ப இந்த வெளிப்படுத்தல் இதை கற்றுக்கொள்ள கத்த கிருபை செய்தாரோ, அண்டையில இருந்து நான் தேவனை துதிக்கும் போதெல்லாம் என் கண்கள் சிம்மாசனத்தை தான் நோக்கி பார்த்தது. எனக்கு பரலோக ராஜ்யம் தான் என் கண்களுக்கு முன்பாக இருக்குமான இந்த பாடத்தை நீங்க கற்றுக்கொள்ளும் போதும் உங்களுக்கும் இனி தேவனை துதிக்கும் போது நீங்க உங்களுக்கும் அது காட்சியாக வரும் என்றதை நான் விசுவாசிக்கிறேன். அடுத்த பாடத்துல நாங்க இன்னும் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளணும்ன்றத மட்டும் நான் சொல்ல அதை ரெஃபரன்ஸா கொடுத்துட்டு போறேன். உங்களால முடிஞ்சா தயவு செய்து ஒருக்கா பார்த்து கொள்ளுங்க. ஏனண்டா அது கட்டாயம் இந்த இதை ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடிஞ்சுதண்டா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கொள்ளுங்க. ஏனண்டா அடுத்த கிழமை ஒரு 5 வகையான மக்களை பார்க்க போறோம். தேவன் நமக்காக வைத்திருக்கிற அது பொக்கிஷம். அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் அங்க கொடுத்திருக்கிறேன். அதாவது வெளிப்படுத்தல பலிப்பீடத்துல நிக்கிற மக்களை குறித்து ரெவலேஷன் வெளிப்படுத்தல் 6:9 கொடுத்திருக்கிறேன். வனாந்தரத்துல ஒரு வகையான மக்கள் இருக்கிறார்கள். அது ரெவலேஷன் 7:4 கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிங்காசனத்துக்கு வெளிப்படுத்தல் 6:9, சியோன் மலையில 14:1, கண்ணாடி கடல் அருகே ஒரு வகையான மக்கள் இருக்கிறாங்க. ரெவலேஷன் 15:2, அடுத்து நியாய தீர்ப்புக்கு 20:4, அடுத்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு 2ஆம் மரணம். இவ்வளத்தை குறித்தும் அடுத்த கிழமை பார்க்க போறோம். தயவு செய்து இந்த ரெஃபரன்ஸை எடுத்து அந்த வசனங்களை மட்டும் நீங்க தியானிச்சு கொள்ளுங்க. அடுத்த வருஷம் கற்றுக்கு சித்தமான அடுத்த கிழமை நிச்சயமா இதை பற்றி தியானிக்க கத்த கிருபை செய்வார் என்று விசுவாசிக்கிறேன். பாஸ்டர்ட்ட கொடுக்கிறேன். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சிஸ்டர் ரெபேக்கா. ஹல்லேலூயா. இந்த மீண்டும் ஒரு முறை அவருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளும்படியாக தருணத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். கடைசியாக ஜெபிக்கும்படி இதில் இருக்கிற யாராவது ஏவப்பட்டவர்கள் ஜெபிக்கும்படி நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, இந்த வேளை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, எத்தனையோ பேர்கள் கிடைக்க முடியாத பெரிய சலாக்கத்தை நமக்கு தந்து மாலை வேளையிலே ஆண்டவரே கத்தாவே உங்களுடைய சமூகத்திலே ஆண்டவரே கூட்டி ஆண்டவரே உங்களுடைய வேதத்தை தியானிக்கவும் ராஜா, ஆண்டவரே நாங்கள் அறிந்து கொள்ளவும் எங்களுக்கு கிடைத்த மகா மேன்மையான கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே கொடுத்த ஆண்டவரே இந்த சகோதரிக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே நீங்கள் கொடுத்த ஞானங்களுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே தங்களுடைய எல்லா காரியங்களையும் விட்டு இந்த நேரத்திலே உங்களுக்காக ஆண்டவரே எத்தனையோ பேர்கள் உலக காரியங்களுக்காக ஆண்டவரே இந்த நேரத்திலே இருக்கிற போதிலும் ஆண்டவரே நாங்கள் உங்களுக்காக இந்த நேரத்தை எங்களை தந்து உங்களுடைய சமூகத்திலே எங்களை கூட்டி சேர்த்து ஆண்டவரே எங்களை நடத்தி கொண்டிருக்க மகா பெரிய தயவுக்காக ஆண்டவரே எங்கள் மீது பாராட்டின இரக்கங்களுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே இன்னும் அதிகமான வெளிப்படுத்தலை தந்து எங்களை நடத்தி செல்லும்படியாய் துதிக்கிறோம். இந்த காலங்களிலே இன்னும் அதிகமா எங்களோடு பேசி ஆண்டவரே இந்த நாட்களை நாங்கள் இந்த நேரத்தில் நாங்கள் கேட்ட ஆண்டவரே இந்த வார்த்தைகளை ஆண்டவரே மறுபடியுமாய் இந்த ராத்திரியிலே எங்களோட சொப்பனங்கள் தரிசனம் மூலமாய் எங்களுக்கு இன்னும் அதிகமாய் வெளிப்படுத்தி தந்து ஆண்டவரே உங்களோட வருகை சீக்கிரமா இருக்கப்படினால அந்த வருகையிலே நாங்கள் ஒவ்வொருளும் காண இன்னும் அதிகமாய் உங்களை நேசிக்கிற ஒவ்வொருளும் இந்த வருகையிலே காணப்பட ஆண்டவரே இதோ கடைசி காலம் ஆண்டவரே இந்த கடைசி நாட்களிலே உங்களுக்காக ஒவ்வொருளும் எழும்பி பிரகாசிக்க உங்களோட வழியிலே நடக்க உங்களுக்கு பிரியமாய் நடக்க உதவி செய்யும்படியா செஞ்சிடும் சுவாமி கர்த்தாவே. நாம் முழுவதும் உங்களுடைய பிரசனத்தினால் எங்களை ஊழலை மூடிக்கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே இன்னொரு நாளிலே ஆண்டவரே அதிகாலையிலே உங்களை வாங்கியோடு ஆண்டவரை தேட எங்களுக்கு கிருபை தந்து பலத்தையும் தந்து ஆண்டவரே நாங்கள் உங்கள் நிலையிலே நிற்க எங்களுக்கு உதவி செய்யும்படியா செஞ்சிடும் சுவாமி. ஆண்டவரே ஒவ்வொருளையும் ஆசீர்வதியுங்க. எல்லா கனத்தையும் மகிமையும் துதியை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்துக்கு கேட்கிறோம் பிதாவே. ஆமென். அப்படி எல்லாருமா சொல்லாம என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. சகல உபகாரங்களையும் மறவாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே அடுத்த வாரம் வரும் வரைக்கும் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பாராக. சமாதானத்தின் தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவாராக. God bless you all.